பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வந்து நிக்கிறான் பாரு. அண்ணா, கொஞ்சம் அண்ணா, கூட வெட்கமே இல்லாம. எப்படி வந்து நிக்கிறான் பாரு. அண்ணா, வேணாண்ணா, விடு. விடா. என்ன வயசாகுறா உனக்கு? படிக்கிற பசங்க செய்யற வேலையே இது. உன்னை நாங்க காலேஜ் படிக்க தானே அனுப்புறோம். இப்படி அசிங்க பிடிச்ச வேலையை செய்ய அனுப்புறோம். சீ. நீ இப்படி இருப்ப நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலடா. இன்னைக்கு சைட்ல வேலையா இருக்கும்போது இவன் காலேஜ்ல இருந்து எனக்கு போன் வருது. உங்க தம்பி ஒரு வாரமா காலேஜுக்கே வரல, அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொன்னாங்க. நான் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். இவன் காலேஜுக்கு போறான்னு நினைச்சதானே சோறு கட்டி கொடுத்து அனுப்புறேன். ஆனா இவன் எங்க போயிருக்கான் பாத்தியா? இவன் பண்ண வேலைக்கு இவனு. அண்ணா 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 அடிக்காதீங்கண்ணே வாண்ணே, போதும். ப்ளீஸ்ண்ணே. பின்ன என்னப்பா, என்ன தைரியத்துல இவன் லாட்ஜுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு ரூம் போடுற அளவுக்கு போறான்? இதெல்லாம் யோசிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. நாமெல்லாம் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் இவனுக்கு அந்த கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு தானே கேட்கும் போதெல்லாம் காசு எடுத்து கொடுக்குறேன். தேவைக்கு அதிகமாவே பாக்கெட் மணி தரேன். எங்க சக்திக்கு மீறியே இவனுக்கு நாங்க செய்யறோம்ப்பா. அண்ணனுங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வைக்கிறாங்களே, அதுக்காகவாவது ஒழுங்கா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு இவனுக்கு தோணுச்சா? அதெல்லாம் இவனுக்கு தோணலப்பா. காலேஜுக்கு தான் போறேன்னு என் கண்ணை பார்த்து போய் சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு கண்ட கண்ட இடத்துக்கெல்லாம் போய் அண்ணா சாரிண்ணா. பேசாதடா. உன் வாயால என்ன அண்ணன் கூப்பிடாத சொல்லிட்டேன். உன்னை நினைச்சாலே உடம்பெல்லாம் கூசுது. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பன்னு இப்ப கூட என்னால நம்பவே முடியலடா. அண்ணா நான் எந்த தப்புமே பண்ணலண்ணா. டேய் அமைதியா போயிரு சொல்லிட்டேன். உன்னை அங்க வச்சு பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? படிக்கிற பையன் பார்க்குற வேலையாடா இதெல்லாம்? அந்த போலீஸ்காரன் உன்னை பார்த்து என்னெல்லாம் கேள்வி கேட்டாரு. இதெல்லாம் தேவையாடா உனக்கு? நானும் கொஞ்ச நாள் உன்னை கவனிச்சு தாண்டா இருக்கேன். எப்ப பாரு போனை நோண்டிக்கிட்டே இருக்க. குனிஞ்சதில் நிமிராம போனை பார்த்துக்கிட்டே இருக்க. கேட்டா கண்ட கண்ட காரணம் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? சரி ஏதோ சின்ன பையன் கடலை போடுறான்னு நினைச்சு சும்மா இருந்தா இப்படி ரூம் போற அளவுக்கு போயிருக்க. எங்க இருந்து வந்துச்சு உனக்கு தைரியம்? எங்க வந்துச்சு? இதுல இவ்வளவு நாளா நீ என்னமோ பெரிய ஒழுங்கு மாதிரி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்த? டேய் உன்னை கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒண்ணுமே இல்லடா. உனக்கு முன்னாடி நாங்க 3 அண்ணனுங்க இருக்கோம்டா. எங்களுக்கு வராத துணிச்சல் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலடா. அப்படிலாம் இல்லைண்ணா.